நடிகர் திரு MS பாஸ்கர் அவர்கள் நம்மோடு இணைகிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்கள் காலமாக்கி இருக்கிறார். அவருடனான உங்களுடைய நினைவுகளை பகிர்ந்துக்கலாம் சார். அவருடையான நினைவுகள் ஆரம்ப காலத்துல நாங்க ராயப்பேட்டையில் இருக்கும் பொழுது அவருடைய 16 வயது நிலை படம் பார்த்ததிலிருந்து கிழக்கே போகும் ரயில், இப்படி பல படங்களை அவருடைய படங்களை பார்த்து அவ்வளவு பிரமாதமா ரொம்ப நான்லாம் மனம் கவரப்பட்டிருக்கேன் அவருடைய படங்கள்னால. கிராமங்கள் எவ்வளவு ஒரு ஒரு அழகு அப்படிங்கறத அவருடைய படங்கள் மூலமா அவரு எல்லோருக்கும் கொண்டு போய் சேர்த்தார். அப்படிப்பட்ட ஒரு அருமையான இயக்குனர், நல்ல கதையாசிரியர், நல்ல வசனகர்த்தா, நல்ல ஒரு அருமையான ஒரு படைப்பாளி. அவருடைய படங்கள்ல நடிக்கிறதுக்கு என்னமோ எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஆனால் எங்க அக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உயர்வை கொடுத்த ஒரு புதிய வார்ப்புகள் படத்தின் மூலமா எங்க அக்கா ஹேமமாலினி அக்காவுக்கு அவரு தான் கொடுத்தாரு. அந்த விதத்துல அவருக்கு நான், என்னுடைய சகோதரி, எங்க குடும்பமே அவருக்கு ஒரு நன்றி கடன் பட்டிருக்கோம். அண்ணன் கூட அவ்வளோ எனக்கெல்லாம் அப்பெல்லாம் அவரை பார்த்தாக்க கொஞ்சம் பயம். ஆனா அவருடைய தம்பி ஜெயராஜ் அண்ணன் எல்லாம் எனக்கு ரொம்ப தம்பின்ற என்கிட்ட ரொம்ப ஆசையா இருப்பாரு. பாரதிராஜ் அண்ணனும் தம்பி அப்படின்னு தான் கூப்பிடுவாரு என்ன. அப்பெல்லாம் நான் டப்பிங் ஆர்டிஸ்ட், டப்பிங் பேசுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தேன். அவருடைய பல படங்கள்ல நான் டப்பிங் பேசியிருக்கேன். அந்த அளவுக்கு அவருடைய படங்கள்ல நடிக்கல அப்படின்னாலும் அவருடைய ஒரு ரசிகன், அவருடைய படங்கள்ல டப்பிங் பேசின ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிற முறையில நான் அவருடைய மறைவுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணன் அவர்களுடைய ஆன்மா இறைவன் நிழலில் இளைப்பாறட்டும் அப்படின்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன். இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்களுடைய அந்த மரணம் அப்படிங்கிறது திரைத்துறைக்கு எந்த அளவுக்கு ஒரு பேரிழப்பா பாக்குறீங்க? குறிப்பா பாரதிராஜாவுக்கு முன், பாரதிராஜாவுக்கு பின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பல்வேறு மாற்றங்களை நிகழ்த்தி காட்டினவர் அவர். அது தொடர்பா இல்ல, மரணம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய இழப்பு தான் இருப்பவர்களுக்கு. இறந்தவர்களுக்கு அது விடுதலையாக இருக்கலாம், இறப்பவர்களுக்கு அது ஒரு தீராத வேதனை. வயசாயிடுச்சு, அவர் வயது முதிர்வின் காரணமாக இயற்கை எழுதியிருக்கிறார் அப்படிங்கறதெல்லாம் சொன்னா கூட, மரணம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு பெரிய வேதனை தான். ஒரு மிகப்பெரிய கலைஞர், ஒரு அற்புதமான ஒரு கலைஞர், ரொம்ப சென்சிட்டிவான ஒரு டைரக்டர் அப்படிங்கிற பட்சத்துல நமக்கு அது ஒரு பெரிய ஒரு மனவேதனையை தரக்கூடிய விஷயம் தான். நிச்சயமாக அது திரைத்துறைக்கு ஒரு பெரிய இழப்பு அப்படின்னு சொல்லலாம். நீண்ட காலமாகவே அவர் டைரக்ஷனை விட்டுட்டு அதுக்கப்புறமா நடிப்புல இறங்கி அதுலயும் நல்ல பெயர் எடுத்தார். அவருடைய மகனுடைய மறைவு அப்பவேல இருந்தே அவர் ரொம்ப உடைஞ்சு போயிட்டாரு. இப்போ அவரு காலமாகி இருக்கிறார். அவருடைய குடும்பத்தாருக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்கள். இணைப்புல இரங்கலை பதிவு செய்ததற்கு நன்றி திரு MS பாஸ்கர்.